டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சிலபஸ்ல இருக்க திருக்குறள் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணை கொள்ளுதல். அதாவது நல்ல வழியில மட்டும் நடக்கிறாங்க, நல்ல பண்புடையவங்க, நல்ல அறிவுடையவங்க தான். அப்படிப்பட்ட பேரறிவுடையவங்களை நம்ம துணையாக வச்சுக்கணும், துணையாக கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கான சிறப்புகளையும் அவங்களுக்கான பண்புகளையும் பெரியார்னா யாருன்றதுக்கான இலக்கணத்தையும் அவங்கள நம்ம துணையா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படின்றதையும் திருவள்ளுவர் ஒரு 10 குறள்ல சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. குறள் 1. அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். மூத்த அப்படின்னா முதிர்ந்த, கேண்மை அப்படின்னா நட்பு, தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து. பொருள்: அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்வீராக. அறநெறியை அறிந்து இதுதான் நெறி, இதுதான் அறம் அப்படின்னு தெரிஞ்சு ஆராய்ந்த அறிவுடையவங்க தான் பெரியவங்க. ஒரு அறிவு தெரிந்தவங்க தான், ஒரு முதிர்ச்சி அடைந்தவங்கள தான் பெரியவங்க. அப்பெரியவங்களை நம்ம நட்பாக கொள்ளணும். அவங்க யாருன்னு தேர்ந்து கண்டுபிடிச்சு அவங்கள நட்பாக வச்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இலக்கண குறிப்பு: அறனறிந்து அறத்தை கூட்டல் அறிந்து, திறனறிந்து திறனை கூட்டல் அறிந்து. இரண்டுமே இரண்டாம் வேற்றுமை தொகைகள். தேர்ந்து கொள்ளல் வினையெச்சம், கொள்ளல் அல் ஈற்று வினைவோல் வினைமுற்று. அடுத்து குறள் 2. உற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். உற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொள்ளல். நோய் அப்படின்றது இந்த இடத்துல துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. உறாமை துன்பம் வராமல், பெற்றியார் பெருமையுடையார். பொருள்: தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையோடரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். அதாவது இப்ப நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா அந்த துன்பத்தை நீக்கிட்டு மேலும் அந்த துன்பம் வராதவாறு அதை முன்னதாகவே அறிஞ்சு அதை காக்குற தன்மை உடையவங்க தான் பெரியவங்க. அந்த பெரியவங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு நட்பாகி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். இலக்கண குறிப்பு: உற்றுநோய் பெயரச்சம், உறாமை செய்யுளிசை அளப்படை. அளப்படைனாலே தெரியும் நமக்கு, நீண்டு வர்றது தான் அளப்பெடுத்து வர்றது தான் அளப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அளப்படைன்றது 3 வகைப்படும்: செய்யுளிசை, சொல்லிசை, இன்னிசை அளப்படை. பெற்றியார் வினையாளனையும் பெயர். இந்த 2 பாடல்களும் இப்ப நம்ம படிச்ச 2 பாடல்களுமே பெரியாரது இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ளுதலின் தேவையையும் கூறுகிறது. பெரியோர் அப்படின்றவங்களோட இலக்கணம், பெரியோர்ன்றது யாருன்றதோட இலக்கணத்தையும் அவங்க துணையா வச்சுக்கணும் அப்படின்றதோட தேவையும் கலந்து 2 பொருளையும் சொல்லியிருக்காரு. அடுத்து குறள் 3. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். பேணி அப்படின்னா போற்றி, தமர் அப்படின்னா உறவினர். அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேராகும். அதாவது ரொம்ப அறிவறிந்த பெரியோரை போற்றி அவங்கள உறவாக வச்சுக்கிறது தான். ஒரு அறிவுகள் இருப்பாங்க, ரொம்ப பண்பானவங்க, ஒரு சான்றோர்கள் இருப்பாங்க, அவங்கள போற்றி உறவாக வச்சுக்கிறது தான் ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்கள். நமக்கு நிறைய பேரு பெருமை சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க பெற வேண்டிய பெரிய பேர் இல்லை, இதுதான் அரிய பேரு, இதுதான் ரொம்ப கஷ்டமான பேரு, இதுதான் நம்ம தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். இலக்கண குறிப்பு: கொள்ளல்ன்றது தொழில் பெயர். அடுத்து குறள் 4. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. வன்மை அப்படின்றது வலிமை, ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல், தலை அப்படின்னா சிறப்பு. பொருள்: தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலே வலிமைகளெல்லாம் சிறந்ததாகும். அதாவது நம்மளை விட அறிவுடைய சிறந்த பெரியார்களை நம்ம உறவினா கொண்டிருக்கிறதே வலிமைகள் எல்லாம் சிறந்த வலிமை அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இலக்கண குறிப்பு: வன்மை பண்பு பெயர். வன்மைன்றது ஒரு பண்பு தான் குறிக்குது, ஸோ அது ஒரு பண்பு பெயர். ஒழுகுதல் அல்தல் முடிஞ்சாலே நமக்கு தெரியும், தொழிற்பெயர். அடுத்து குறள் 5. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல்.
சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார். சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல். பொருள்: தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். அதாவது சரியான வழியில, சரியான அறத்துல, சரியான நெறிய ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் தன்னோட கண்ணு போல பாத்துக்குமா. அவங்களதான் ஒரு கண்ணனை நினைக்கும். அவங்களதான் ஒரு பெரியவங்களா நினைச்சு அவங்க சொல்றதும் கேட்பாங்களா, அதான் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கதான் உலகம் ஒரு கண்ணாக கொண்டிருக்கும். அது போல மன்னனும் அத்தகைய ஒரு யார் யாருன்னு பார்த்து ஆராய்ஞ்சு அவங்கள நட்பாக்கி கொள்ளணும் அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். இலக்கண குறிப்பு: சூழ்வார் அப்படின்றது வினாலனையம் பெயர். இப்ப சொன்ன 3 குறளும் பாடலும் பெரியாரை துணை கொள்வதன் சிறப்பை கூறுகின்றன. லாஸ்டா ஒரு 3 குறள் பார்த்தோம்ல, அது 3மே பெரியாரோட துணையை வச்சிருட்டோம் அப்படின்னா அதோட சிறப்பை பத்தி கூடுது. ஏன் பெரியார் நம்ம துணையா வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சிறப்பை பத்தி கூறுது. அடுத்து குறள் 6: தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய் கிடந்ததில். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். சொற்பொருள்: தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர், செற்றார்னா பகைவர், இல் அப்படின்னா இல்லை. அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை. அதாவது அறிவு சிறந்த விலங்குல சான்றோர்கள், பெரியோரை சார்ந்து நடக்கிறவங்க வல்லவருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்குன்றது எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். யாருமே அவங்களுக்கு பகைவன் இருக்க மாட்டாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். தக்கார் இனதனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்கிடந்ததில். தக்கார், செற்றார் அப்படின்றது வினையாளனின் பெயர்கள். அடுத்து குறள் 7: இடிக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந் தகைமையவர். இடிக்குந் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்குந் தகைமையவர். இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும், தகைமை அப்படின்னா தன்மை. பொருள்: தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் யாரும் இல்லர். அதாவது தீயனவற்றை கண்டாலே அதை இடிச்சு திருத்தணும் அப்படின்ற பெரியாரோட திணையை கொண்டிருக்கவங்க, துணையாக கொண்டு வாழறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள கெடுக்க நினைக்கும் வலிமையானவர்கள்னு யாருமே கிடையாதாம். தீயனை கண்டா நம்ம அந்த இடித்து தகர்த்துறாங்கல்ல, அதாவது பொங்கி எழுந்து அந்த தீயது நம்ம நல்லதா செய்யணும், அதை தட்டி கேட்கணும் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரியரை நம்ம துணையாக வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளை கெடுக்கிற வலிமையுடையவங்க யாருமே கிடையாதுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். இலக்கண குறிப்பு: துணையார், ஆழ்வார் என்றது வினையாளர். இவ்விரு பாடலும் பெரியாரை துணை கொள்ளலின் பயனை கூறுகின்றன. இப்ப சொன்ன 2 குறளும் பெரியாரை துணையா வச்சிருந்தோம்னா அதனால என்ன பயன் அப்படின்றது சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். குறள் 8: இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பார் அப்படின்னா கடிந்த அறிவுரை கூறும் பெரியார். யமரானா பாதுகாவல் இல்லாத. குற்றம் கடந்து கொண்ட இடத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை எனினும் தானே கெட்டழிவான். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, குற்றத்தை கண்ட உடனே அதை இடிச்சு எரியணும், இடிச்சு தகர்த்து எறிகிற பெரியாரோட பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத மன்னன் அவனுக்கு பகைவரே இல்லைனாலும் தானே கெட்டழிவானாம். பகைவர் தான் நம்மளை கொல்லணும், பகைவர் தான் நம்ம நாட்டை கவரணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. அவரே சீரழிஞ்சு போயிடுவாரு, கெட்டு போயிடுவாரு அப்படின்னு திருவள்ளுவர் கூறுகிறார். இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். சொற்பொருள்: அதான் இடிப்பார்னா கடிந்த அறிவுரை மற்றும் கூறியவர், யமரானா பாதுகாவல் இல்லாத மன்னன், அவரே கெட்டு அழிஞ்சிருவாரு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். குறள் 9: முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பில்லார்க்கில்லை நிலை. மதலை அப்படின்றது துணை. பொருள்: முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றுமில்லை. அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியாரை துணையில்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை. அதாவது இப்ப நம்ம ஒரு வணிகர் இருக்காருன்னா அவர் முதலீடுன்னு ஒண்ணு போட்டா தானே நம்ம ஊதியம்னு ஒண்ணு எடுக்க முடியும். அது போல தம்மை தாங்கி போற்றும் பெரியாரை துணை கொள்ளாதவங்களுக்கு நிலைத்த தன்மைன்னு ஒண்ணு இருக்காது. அவங்களுக்கு நிலையான தன்மைன்னே ஒண்ணு இருக்காது. அவங்களால சொந்தமா ஒரு முடிவு எடுக்க முடியாது.
ஒரு நிலையான முடிவை எடுக்க முடியாது. மனசு தடுமாற்றத்தோட இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை. மதலியாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. இலக்கண குறிப்பு இல்லைன்றது குறிப்பு வினைமுற்று. இதுல அணி பயின்றிருக்கு பார்த்திருக்கீங்களா? எடுத்துக்காட்டு உவமை அணி. வணிகருக்கு முதலீடு இல்லைன்னா ஊதியம் இல்ல. அது போல மன்னனுக்கு பெரியாரோட துணை இல்ல அப்படின்னா அவருக்கு மன்னன் இல்ல யாருக்கா இருந்தாலும் நிலைத்த தன்மை இருக்காது அப்படின்றது எடுத்துக்காட்டோட ஊமையா பேசியிருக்காரு திருவள்ளுவர். அடுத்து குறள் 10. பல்லார் பகைக்குழலீர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். பல்லார் பகைக்குழலீர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். பத்தடுத்து அப்படின்னா 10 மடங்கு. பொருள் நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும். அதாவது நல்லவங்க ஒருத்தவங்களோட நட்பை நம்ம கைவிடுறோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில கைவிடுறோம் அப்படின்றது பலரை பகைத்துக் கொள்வதனை விட மத்தவங்க கிட்ட நம்ம பகைவன் நிறைய இருப்பாங்களா, அவங்களெல்லாம் விட பன்மடங்கு தீங்கை உடையதாகும் அப்படின்னு சொல்றாரு. பல்லார் பகைக்கொள்ளலீர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்க்கை விடல். இலக்கண குறிப்பு பகைக்குழல் பகையை கொள்ளல். 2ஆம் வேற்றுமை ஒழுங்கு இதுல பயின்று வந்திருக்கு. இம்மூன்று பாடலும் பெரியாரை துணை கொள்ளாததனால் ஏற்படும் குற்றங்களை கூறுகின்றன. இப்ப லாஸ்டா சொன்ன 3 குறளும் பெரியாரை துணை கொள்ளல அப்படின்றப்ப ஏற்படும் குற்றங்கள், ஏற்படும் விளைவுகளை பற்றி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இது போல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சீரீஸ்ல இருக்க திருக்குறள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.